கும்ப ராகு உங்களுக்கு வந்திருக்கிறது, உங்களுடைய ஜென்மத்திலேயே ராகு இருக்கிறது அப்படிங்கும்போது நீங்க கொஞ்சம் இந்த வீடியோவை தயவு செய்து இறுதி வரைக்கும் பார்ப்பீர்களாக. ஏன்னா பார்த்தா அதுல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா நமக்கு பலனை பார்த்தா ஓடி போயிடலான்னு தான் தோணும். ஆனா பலனோடு சேர்ந்து சில அப்ப குரு உங்களுக்கு ஆத்ம நண்பன் போல. ஏன்னா அவர் தான் ஹீலர். குரு தான் உங்களுக்கு ஹீலர், லாபஸ்தான அதிபதி. அதனால காப்பாற்றுகிறார். சரி, அதெல்லாம் காப்பாத்திட்டோம். வீட்டுல காப்பாற்ற முடியுமா கேத்து இருக்கிறதே அப்படின்னு கேட்டா ஒரு விஷயம் புரிஞ்சு கொடுங்க. கேத்து என்பவர் ஆக்சுவலி சொல்ல போனா சொன்ன கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதாவது உங்களை ஒரு ஒரு ப்ரெஷரை ஏற்றி ஒரு இடத்துல போய் நிக்க வச்சிரும். எல்லா பக்கமும் அப்படி கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். நீங்க வெடிக்கிற அளவுக்கு போகும்போது நீங்க அத்தனையும் புடைச்சு நொறுக்க ஆரம்பிச்சு. அதாவது நீங்கள் சொத்துக்கள் இந்த 1.5 வருஷத்துல நிறைய சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் பிளான் பண்ணணும். உங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஆலோசகர் வேணும். நீங்க ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. हरि ओम. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த, அதாவது தனிஷ்டா சதபிஷா புரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டான ராகு கேத்து பெயர்ச்சிகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த ராகு கேத்து பெயர்ச்சியானது 18/5/2025 அன்று திருக்கணிதத்தின் பிரகாரம் நிகழ்கிறது. இங்கு ராகு, அதாவது உங்களுடைய ராசிக்கே வருகிறார். கும்பத்துக்கே ராகு வந்துட்டாரப்பா. 7ஆம் இடத்துல சிம்மத்துல கேத்து வந்துட்டார். ஜென்ம சனி இப்பதான் நகர்ந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். குரு 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். இப்போ இங்க ராகு 556 நாட்கள் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த ராகு 18.5 மாதங்கள் 1.5 வருஷங்கள் இங்க இருக்கிறார். என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கிறார்? இந்த ராகு கேத்து பயிற்சியை ஏன் பார்க்கணும்? சனி பயிற்சி தானே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குரு பயிற்சி. சனி பயிற்சி எதுக்கு பார்ப்போம்? பயத்தோட பார்ப்போம், எதை போய் கூடிய கெடுக்கிறாரோ அப்படின்ட்டு. குருவை பார்க்கிறோம், சந்தோஷத்தோட பார்க்கணும். ராகு எதுக்கு பார்க்கிறோம்? அதுவே ஒரு நிழல் கிரகம், தனக்குன்னு சரீரம் இல்லாத ஒரு கிரகம். அப்படியெல்லாம் அப்படி அசால்ட்டா விட்டுட முடியாது. ராகு வாழ்க்கையினுடைய போக்கு, அதாவது ஓட்டத்தையே மாற்றி தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அதனால ராகுனுடைய பெயர்ச்சி ரொம்ப முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். அதுவும் கும்பராசிக்காரர்கள், அதிலும் சதய நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ராகு கேத்து பெயர்ச்சி. இங்க ராகுன்னு சொன்னாலே பிரம்மாண்டம், பிரமிப்பு, புரியாத புதிர், திடீர்னு நடக்கிறது, எதிர்பாராத விதமாக நிறைய, அதாவது புகழை அடைவது, எதிர்பாராத விதமாக அப்படியே கவர்ந்து விடுவது, இமாலய வெற்றி அடைவது, அதே போன்று நாடு காணாத தோல்வியை தழுவுவது, இதெல்லாம் ராகுனுடைய செயல். அது மட்டும் இல்லாம, அதாவது கொட்டுன்னு கொட்டக்கூடிய பணம். ராகு எல்லாம் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கொள்ள முடியாது, அப்படி பணம் கிடைக்கும். அதே போல வில்லங்கமும் இருக்கும். அதுதான் ராகு. ராகு சந்தோஷத்தையும் கொடுப்பார், அதோட பயத்தையும் சேர்த்து கொடுப்பார். இந்த ராகு ஒரு இரவுலயே திடீர்னு பணக்காரன் ஆகிடுவார். இந்த படத்துல எல்லாம் ஒரு பாட்டிலேயே பயங்கரமா பணக்காரன் ஆயிடுவார். அந்த மாதிரி கும்ப ராகு உங்களுக்கு வந்திருக்கிறது, உங்களுடைய ஜென்மத்திலேயே ராகு இருக்கிறது. அப்படிங்கும்போது நீங்க கொஞ்சம் இந்த வீடியோவை தயவு செய்து இறுதி வரைக்கும் பார்ப்பீர்களாக. ஏன்னா பார்த்தா அதுல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா நமக்கு பலனை பார்த்தா ஓடி போயிடலான்னு தான் தோணும். ஆனா பலனோடு சேர்ந்து சில விஷயங்களும் புரிந்து கொண்டால் தான் நம்முடைய இந்த 1.5 வருஷத்தை நன்கு நம்ம பயன்படுத்த முடியும். ராகு லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு வந்துட்டாலே நம்மளே என்னன்னு கேட்டா கொஞ்சம் கலர் அப்படியே டார்க் ஆயிடுவோம். என்ன கருவாயனா மாறிடுவேன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி
கருப்பு தான் சார் நம்முடைய மண்ணு கலர். அதாவது அந்த பிளாக் ஸ்கின்ல தான் ஸ்ட்ரென்த் அதிகமாக, அந்த பிக்மெண்ட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது டிராபிக்கல் கண்ட்ரீஸுக்கு வந்து அதுதான் வந்து தாங்கக்கூடிய ஒரு வளம். அதனாலதான் நீங்க நல்லா பாருங்க, ராமர் கிருஷ்ணர் எல்லாம் கருப்பு. ஆமா, நீல மேக சியாமஹா அவர் பேர் பாருங்க, நீல மேக வருணன். அப்படின்னா என்ன? நீல மேகம் எங்க இருக்கு? கருப்பா தான் மேகம் இருக்கும் அப்படிங்கும்போது. ஆனா அந்த கருப்புங்கிறது அது வந்து பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறதுலயே. அதனால கிரிட்டிசைஸ் பண்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். ராகு வந்துட்டாலே நம்மளே அது வந்து அது என்னன்னே தெரியல. நானும் பார்த்துட்டேன், பல பேரை பார்த்துட்டேன், என்னுடைய வாழ்க்கையிலையும் பார்த்துட்டோம். அது கரெக்டா அந்த ராகு வர நேரத்துல தான் நம்ம வந்து ஒண்ணு அதீதமான வெயில்ல சுத்தி தெரிய வேண்டியதா இருக்கும், இல்லைன்னா பனி பெய்யற அந்த இமாலயன் இந்த பக்கம் போய் சுத்தி தெரியக்கூடிய அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்துடும். இல்லை இரவுகளை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி முடிச்சுக்கிட்டே ஏதாவது வேலை செய்ய வேண்டியது இப்படி வந்துடும். அதனால ராகுங்கிறது உங்களுடைய பிசிக்கலையே கொஞ்சம் வந்து அப்பியரன்ஸே கொஞ்சம் மாற்றக்கூடியதுன்னா பார்த்துங்களேன். அதனால இந்த ராகுனுடைய இந்த புரியாத புதிராகி இந்த ராகுவையும் கேத்துவையும் புரிந்து கொள்ளுவதற்கு நாம் முயற்சிப்போம். இதன் பலனை வந்து ராகுன்னு சொன்னாலே அதுக்கு நிழல் கிரகம், பூமி மற்றும் சந்திரனுடைய நிழல்கள்னு நம்ம சொல்றோம். சரீரம் இல்லாத கிரகங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அந்த சரீரம் இல்லாத கிரகம் வந்து இப்படி சொல்லப்படுகிறது. இப்ப ராகு கும்பத்துக்கு வந்துட்டாரா? கும்பத்துல இப்போ கிரகம் இல்லை, ஏன்னா சனி நகர்ந்துட்டார். ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல கும்பத்துல வந்து உங்களுடைய ராசியில ஏதாவது கிரகம் வந்து அந்த கிரகத்தினுடைய பவரையும் பிடுங்கி செய்வார். அதுதான் ராகுனுடைய முதல் குணம். இரண்டாவது என்ன தெரியுமா பண்ணுவார்? இரண்டாவது லெவல்ல தன்னை பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய பலனை கொடுப்பார். இப்ப குரு வந்து 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குற குருவை வந்து அந்த அந்த ஒரு குருவனுடைய நட்சத்திரத்துல வந்து 200 நாட்கள் உட்காருக்கிறார். கிட்டத்தட்ட 199 நாட்கள் உட்காருக்கிறார். அப்படிங்கும்போது குரு மாதிரியே ராகு வந்து உங்களுக்கு வேலையை செய்வார். அப்படிங்கும்போது என்ன? ராஜபாட்டை தான் ஆக்சுவலி பார்த்தேன் இல்லைங்கக்கா. குரு வந்து லாபாதிபதி இல்லையா? ராஜபாட்டை அந்த முதல் செக்மெண்ட் சரியான செக்மெண்ட். இது வந்து ராகு தன்னை காணக்கூடிய பார்வை கிடைக்கக்கூடிய கிரகம். ஒரு கிரகம்னா ஒரு கிரகத்து பலன் கொடுப்பார், பல கிரகத்தினுடைய பலன்களையும் சேர்த்து கொடுப்பார். இப்ப 4 கிரகங்கள் பாருங்கன்னா 4 கிரகங்களுடைய டிகிரிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பார். அடுத்தது என்ன? தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி போன்று சனியை போன்றே கொடுப்பார். சனி இப்ப உங்களுக்கு வந்து ஜென்மச்சனியா சுவாமிஜி, மறுபடியுமா ஜென்மச்சனியா அப்படின்னா நல்ல விதமான சனி. இப்ப சனி எங்க இருக்கிறார்? தனஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படிங்கும்போது பண விஷயங்கள், பொருளாதார விஷயங்கள்ல டீல் பண்ண வைப்பார். இது அடுத்தது. அதன் பிறகு நட்சத்திரத்தில் தான் அமர்ந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியினுடைய பலன்களை கொடுப்பார். அப்படின்னா என்ன? லாபஸ்தான அதிபதியினுடைய நட்சத்திரத்துல உட்கார்றார், அப்புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார்றார், பிறகு செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல உட்கார்றார். செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து 3க்கும் 10க்கும் உண்டானவன். வியாபாரத்துல விருத்தி. கும்பராசிக்காரர்கள் அவர்கள் வந்து அவிட்ட நட்சத்திரமாகவும் அல்லது சதயமாகவோ அல்லது வந்து பூரட்டாதியாக இருந்தாலும் சரி, வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. இதுதான் இந்த ராகு கேத்து பயிற்சியினுடைய பலன். அப்போ இதுல வளர்ச்சி எப்படி எல்லாம் வளர்ச்சி அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். கடைசியில ராகு வந்து 5வது லெவலாக அவர் தன்னுடைய கேந்திரத்தில் அமர்ந்த கிரகங்களுடைய பலனை கொடுப்பார். இதெல்லாம் உங்களுடைய பிறந்த ஜாதகம். இப்ப பிறந்த ஜாதகத்தின் மேல இந்த ஜாதகத்தை ஓவர்லேப் பண்ணி பார்த்தோம்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். நீங்களே பார்த்துக்கலாம். இப்ப பிறந்த ஜாதகத்துல இப்ப கும்பத்துக்கு 4ஆம் இடம் என்ன அப்படின்னு பார்த்தா ரிஷபம், சிம்மம், பிறகு விருச்சிகம். இதுல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க, அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பார். அதுல ஏதாவது குரூர கிரகங்கள் இருந்தது, செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றது அப்படின்னா செவ்வாயினுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது செவ்வாயாவே மாறி கொடுப்பார். அப்படின்னா என்ன? பிசினஸ்ல புதிய தொழில்கள் எல்லாம் தொடங்குறதுக்கு. அப்ப ராகு நல்லவர் தாங்க. உங்களுடைய லக்னத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகு, உங்களுடைய கும்பத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகு நல்லவர் தான். சார் சுவாமிஜி ராகு நல்லவர், கேத்து நல்லவரா? கேத்து 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்துல கேத்து இருந்தாலே வந்து டிவோர்ஸ்ன்னு சொல்றாங்க, திருமணம் உருப்படாதுன்னு சொல்றாங்க, நண்பனோட இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க, பிசினஸ் காலியாயிடும்னு சொல்றாங்க, நட்பு காலியாகி பிசினஸ் பார்ட்னர் காலியாயிடுவான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஏன் அப்படின்னா குருவனுடைய அமைப்பு. குரு உங்களுடைய லக்னத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரா? நடுவுல 2 மாசம் குடுகுடுன்னு ஓடி போய், அதாவது இந்த வருஷம் எண்டுல வந்து ஓடி போய் அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டா 6ஆம் இடத்துல போய் உச்சமாயிடுவார். அப்போ உங்களுடைய வியாபாரத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துவார். மறுபடியும் குடுகுடுன்னு ஓடி வந்து ரிட்டர்ன்ல வந்து மறுபடியும் லக்னத்தை பார்ப்பார். அப்போ உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானங்கள், கான்டாக்ட், தொழில், விருத்தி, வளர்ச்சி எல்லாத்தையுமே அதை ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துட்டார். அப்போ குரு வந்து உங்களுக்கு ஆத்ம நண்பன் போல. ஏன்னா அவர் தான் ஹீலர். குரு தான் உங்களுக்கு ஹீலர், லாபஸ்தான அதிபதி. அதனால காப்பாற்றுகிறார். சரி, அதெல்லாம் காப்பாத்திட்டோம், வீட்டுல வந்து காப்பாற்ற முடியுமா கேத்து இருக்கிறதே அப்படின்னு கேட்டா ஒரு விஷயம் புரிஞ்சு கொடுங்க. கேத்து என்பவர்
ஆக்சுவலி சொல்ல போனா கும்பத்தினுடைய நண்பன். அப்போ எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மிஸ்டேக் நம்ம கிட்ட தானே இருக்கும், எதிராளி கிட்ட இல்லை. மிஸ்டேக் நம்ம கிட்ட தான் இருக்கிறது. அப்ப நம்ம சரி பண்ணிக்கணும். கேத்துவை பார்த்து ஏன் பயப்படுவானே? நம்ம பண்ண போற மிஸ்டேக் அது என்ன மாதிரியான மிஸ்டேக் அப்படின்னாக்கா, அலட்சியமா விடுறது, அடுத்தவர்களுடைய உணர்வுல இது பொருட்படுத்தாம விடுறது, இதுல தான் ப்ராப்ளம். அதை நம்ம புரிஞ்சுக்கிடுவோம், நல்லபடியா சரி பண்ணிடுவோம், கவலைப்பட வேண்டாம். ஆக மொத்தத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா, ஆமாப்பா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஆனா இல்லை சரி செய்ய முடியும். சுவாமிஜி சிரிக்காதீங்க சுவாமிஜி அப்படின்னாக்கா, ராகு லக்னத்துல இருந்தா ரிலாக்ஸ்டா இருக்கணும். அதுதான் முதல் வைத்தியம். இப்படி இருந்தா இருக்கிறதெல்லாம் கட்டணும். ரிலாக்ஸ். ராகுங்கிறது ஒரு ஃபோர்ஸ், ஒரு சக்தி. நீங்க ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா அந்த சக்தியை ஆயுதமாக பயன்படும். உங்கள் கையில், அதாவது கும்பராசி கையில முருகனுடைய வேலை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? போய் எல்லா இடத்துலையும் குத்திட்டா இருக்க போறோம். எந்த விஷயத்துக்கு பயன்படுத்தணும்? பெரிய விஷயத்துக்கு பயன்படுத்தணும். அந்த மாதிரி ராகு என்பது ஒரு சக்தி. அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, ராகுனுடைய 3 செக்மெண்ட்டாக நான் பிரிச்சிருக்கேன். அந்த பலன்களை நம்ம சிம்பிளாவே பார்த்துருவோம். அதாவது நட்சத்திரத்தினுடைய பலனை பார்த்துட்டு மற்ற அத்தனை ஆஸ்பெக்ட்ஸையும் சேர்த்து தான் சொல்ல போறேன். ராகு முதல்ல 199 நாட்கள், அதாவது 18/5 3 டிசம்பர் வரைக்கும் 6.5 மாதங்கள் குருவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறார். இதுதான் முதல் செக்மெண்ட். இரண்டாவது செக்மெண்ட் என்ன? டிசம்பர் 3 ஜூலை 1, 2026 வரைக்கும், அடுத்த வருஷம் 210 நாட்கள் 7 மாதங்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய சதபிஷாபில் உட்கார்ந்திருக்க போகிறார். இந்த காலகட்டங்கள்ல சதய நட்சத்திரத்துக்காரர்கள், அதாவது துர்கைக்கு ராகு காலத்துக்கு போயிட்டு வாங்க, எப்படியாப்பட்ட கனவையும் நனவாக்க முடியும் உங்களால. இது இரண்டாவது செக்மெண்ட். மூன்றாவது செக்மெண்ட் என்ன? 1 ஜூலையிலிருந்து 25 நவம்பர் 2026 வரைக்கும் 147 நாட்கள் 5 மாதங்கள் அவிட்டதல் இருக்கிறார். இதே கொஞ்சம் மாறுதலாக கேத்துவையும் சொல்லிட்டேன். முதல் 50 நாட்கள், அதாவது 18 மே 2025 முதல் 7 ஜூலை 2025 வரை அவர் 50 நாட்கள் உத்தர நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறார். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம், அல்லது அரசியல் சார்ந்த அரசாங்கத்தை சார்ந்த டாக்குமெண்ட் இதெல்லாம் மூவ் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருக்கும். இரண்டாவது செக்மெண்ட் தான் ரொம்ப லாங். 7 ஜூலை 2025 முதல் 21 ஏப்ரல் 2026 வரைக்கும் 288 நாட்கள். 300 நாட்களுக்கு 12 நாட்கள் தான் குறைஞ்சு 9.5 மாதங்கள் அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல உட்காரார். சுக்கிரன் யார்? சனியனுடைய நட்பு கிரகம். சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதி. வீடு வாங்க போறீங்க. என்ன சுவாமிஜி பெண்களோட பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, அதுதான் குருவனுடைய மகிமை. உங்களுடைய ராசியை பார்த்துட்டே இருக்காரு, நீங்கள் மிஸ்டேக் பண்ண முடியாது. சரி, மூன்றாவது செக்மெண்ட் ஏப்ரல் 21 நவம்பர் 25 வரைக்கும் 218 நாட்கள் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய மகாவில் உட்காருகிறார். வெளிநாடு விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். இது ராகுவும் கேத்துவும் நான் சொல்லிட்டேன். ஆனா ராகுவை பிரதானமாக கொண்டு கேத்துவனுடைய அந்த டைமிங்கை மனசுல வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு பலனை சொல்லிட்டேன். அதே நேரத்துல குருவனுடைய அமைப்பு, சனியனுடைய அமைப்பையும் சேர்த்து தான் சொல்லுவேன். அவர்களுடைய பார்வையும் சேர்த்து தான் சொல்ல போகிறேன். சரி, இப்ப இந்த தலைப்பு எப்பயும் போல 5 தலைப்புல பார்ப்போம். நான் எப்படி இருப்பேன், என்னுடைய சரீரம், மனம், புத்தி, ஆரோக்கியம் எப்படி இருக்கும், என்னுடைய இமேஜ் சொசைட்டியில, நண்பர்கள் மத்தியில, ஃபேமிலியில எனக்கு என்கிட்ட எப்படி இருக்கும், அப்ப என்னுடைய பரிபூர்ண ஆரோக்கியமாக இருப்பேனா, எப்படி இருப்பேன். இரண்டாவது தொழில்ல சொந்த தொழிலா, ஜாப்னா உள்ளூரா, வெளியூரா, வெளிநாடா, அல்லது கவர்மெண்ட் ஜாபா, சொந்த தொழில்னாக்கா எப்படியாப்பட்ட தொழில், அதை பார்க்க போகிறோம். மூன்றாவது உறவுகள் என்று வாழ்க்கையில, உறவுகள்ல அறுசுவையும் எதுல இருக்கு, இனிப்பு அதாவது எந்த உறவு இனிக்கும், எந்த உறவு புளிக்கும், கசக்கும், துவர்க்கும், உவர்க்கும், எல்லாம் பார்த்துருவோம். பிறகு நான்காவது படிப்பு. ராகு லக்னத்துக்கு வந்துட்டாலே விசித்திரமா ஆயிடுவோம். நம்ம இந்த படிப்பு விஷயத்துல மட்டும் கண்டதை படிப்போம். படிக்க வேண்டியதை படிப்போமா அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டம். அதனால அதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வேணும். இருந்தாலும் குரு 5ஆம் இடத்துல இருக்கனால காப்பாற்றப்படுவோம், கவலைப்பட வேண்டாம். ஆக
பல கலை வல்லுனர் அப்படிங்கிறதுல, அதாவது அஷ்டாவதானி, சதாவதானி, தசாவதானின்னு சொல்றோம் இல்லையா, அட் அ டைம்ல நிறைய பண்ணக்கூடிய ஆற்றல் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அதை டக்குன்னு பறக்கணும்னு நினைப்போம், மனோவேகம் வாயு வேகமாக வளரணும்னு நினைப்போம், வளரவும் முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முடிவு. கடைசியில் சொத்துக்கள் சேர்க்க போகின்றோமா? ஏனென்றால் சொத்துக்கள் அப்படின்னு சொன்ன உடனே கேத்து வந்து 7ஆம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் நிறைய நேரம் உட்கார். அந்த நேரத்துல ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த ராகு கேத்து பயிற்சி நடக்கும்போது மாத கிரகங்கள் அத்தனையும் ராகுக்கும் கேத்துக்கும் உள்ள இருக்கு. அப்ப முதல் 6 மாதங்கள், அடுத்த 6 மாதங்கள், முதல் 6 மாதங்கள் உங்களுக்கு வந்து சொத்து கொத்து எல்லாம் சேர்ப்பது. 2வது 6 மாதங்கள் பப்ளிக் கான்டாக்ட், ரிலேஷன்ஷிப் எல்லாம் சேர்ந்து, அதாவது அட்டென்ஷன் கெய்னிங். அதாவது வந்து 2ஆம் வீட்டுல, 4ஆம் வீட்டுல, 6ஆம் வீட்டுல, 5ஆம் வீட்டுல எல்லாம் கிரகம். நீங்க பாருங்களேன், கேத்துவை தாண்டிட்டா கன்னி டு மகரம் கிரகமே கிடையாது. ஆனால் இந்த கிரகனுடைய பார்வை அங்க இருக்கு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு வகையான ஒரு இது. அதெல்லாம் என்ஜாய் பண்ணாதான் இதெல்லாம் விளக்கினா வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா வந்து போர் அடிக்கிறாரியா, பலனை சொல்ல மாட்டேங்கிறாரியா அப்படின்னு தான் தோணும். சரி, ரைட், நம்ம இப்ப பலனுக்கு போயிடுவோம். நான் எப்படி இருப்பேன் அப்படின்னாக்கா, நான் முதல்ல சொன்ன மாதிரியே ராகுவாகவே மாறி இருப்பேன். அதாவது இந்த என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதற்குன்னு கேட்டா, எந்த மாற்றத்திற்கும் தயார் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். எந்த மாற்றத்துக்கும் தயார் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான துணிச்சல், முரட்டுத்தனமான துணிச்சல். பிறகு வந்து வாழ்க்கையில வந்து அதனுடைய அடி ஆழம் வரைக்கும் போயிடணும், நுனி வரைக்கும் போயிடணும், பார்த்துடலாம் ஒரு கை அப்படிங்கிற மாதிரி தைரியமும், அதே போல வீரியமும், சிறிது சோர்வும் கொண்டு இருப்பேன். முதல் செக்மெண்ட்ல எல்லாம் ரொம்ப அழகாக பிசினஸை திட்டமிடுங்கள், உங்களால முடியும். கொஞ்சம் வளர நினையுங்கள், உங்களை நீங்களே குறிக்க கொள்ள வேண்டாம். அதனால ராகு வந்து முதல் செக்மெண்ட்டை பயன்படுத்துங்க. முதல்ல 6.5 மாதங்கள் உங்களுடைய குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்காருகிறார். குரு வந்து லாபாதிபதி, லாபஸ்தானத்தை 5ஆம் இடத்துல இருந்து பார்க்கிற புத்தி ஸ்தானத்துல. அதனால யோசனை பண்ணினோம்னா நம்ம வந்து பெரிய பிசினஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். கும்பராசிக்காரர்கள் இந்த ராகு மற்றும் குருவனுடைய அமைப்புல முதல் செக்மெண்ட்டை சாம்ராஜ்யத்தையே நிறுவ முடியும். ஏகாகிரத்தோட, அதாவது ஒருமுகப்பாட்டோட நம்ம யோசனை பண்ணணும். 2வது செக்மெண்ட்ல ராகு ஓடுவோம் ஓடுவோம் ஓடுவோம், அந்த ஓடினான் ஓடிக்கொண்டே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி எங்க ஓடுறோமோ தெரியாமையே ஓடுவோம். உட்கார மாட்டோம், நிற்க மாட்டோம், ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படின்னா என்ன, மனசு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதற்காக அப்படின்னாக்கா, வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கிறதுக்காக, எனக்குன்னு ஒரு சுயமா இந்த இடம் வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். அதுதான் ராகு. அதனால லக்னத்துக்கோ ராசிக்கோ ராகு வந்தது, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்ததுனாக்க கவலைப்பட வேண்டாம், வளருவோன்னு சொல்லிட்டு நீங்க ஐயோ நிம்மதி போயிடும், பயம் கூடும் அப்படின்னா, அதெல்லாம் இந்த பயத்தினாலையும் பழிவாங்கும் உணர்ச்சியினாலையும் அல்லது வந்து ஒரு மாதிரியான விரக்தியினாலையும் தான் வந்து நம்ம ஓட ஆரம்பிப்போம். அதுதான் ராகு. பொய்யான காரணத்தை வச்சு ஓட ஆரம்பிக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம நினைப்போம், நம்ம தான் கொஞ்சம் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைப்போம். ஆனா அதுக்குள்ள வளர்ந்து இருப்போம். இதுதான் ராகு. சொன்ன கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதாவது வந்து உங்களை ஒரு ப்ரெஷரை ஏற்றி ஒரு இடத்துல போய் நிக்க வச்சிரும். எல்லா பக்கமும் அப்படி கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். நீங்க வெடிக்கிற அளவுக்கு போகும்போது நீங்க அத்தனையும் புட்டைச்சு நொறுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதுதான் ராகு. அதனால இந்த 2வது செக்மெண்ட் 3 டிசம்பர்ல இருந்து 1 ஜூலை 2026 வரைக்கும் ஓடிட்டே இருப்போம். அந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் நம்ம மெடிடேஷன் தியானம் எல்லாம் பண்ணினாதான் நம்முடைய சரீரம் வந்து, ஏன்னா அதீதமான சக்தி வந்து மனசுல அவ்வளோ சக்தி வந்துடும், உடம்பு தாங்கணும் இல்லையா. அதனால கொஞ்சம் எக்ஸசைஸ், கொஞ்சம் ரிலாக்ஸ், கொஞ்சம் மெடிடேஷன், வாரத்துக்கு ஒரு நாள், குறிப்பாக சனிக்கிழமைகளில் ரிலாக்ஸ்டா எங்கேயாவது தனியா போயிடுறது பெஸ்ட். இது 2வது செக்மெண்ட். 3வது செக்மெண்ட் எல்லாம் உங்களுடைய ப்ரோக்ராம், உங்களுடைய பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். 3க்கும் 10க்கும் உண்டானவனுடைய செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உட்காருகிறார். இது வந்து த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த செக்மெண்ட்லயே அந்த 3வது செக்மெண்ட் தான் ரொம்ப இந்த பயிற்சியிலேயே முக்கியமானது. ஆக கான்ஃபிடென்ட்டா இருக்க போறேன், வளர போறேன், எந்த நிலையில் இருக்கணும் அதை விட வந்து 100 மடங்கு வளர போறேங்கிறது தான். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறுநீரகம், அதாவது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரப்படுறது, ஸ்கின் டிசீசஸ், சடனா வந்து ஸ்கின் டோன் ஆயிடும், அதாவது டார்க் ஆகிடும். சில பேருக்கு வந்து கரும்புள்ளிகள் வர்றதுக்கு ஆரம்பிக்கலாம். இதை பார்த்து பயப்படவே வேண்டாம்.
இது வந்து மனசனுடைய சலனத்தினாலேயும் வரும். இந்த ஸ்கின் டிசீஸை கொஞ்சம் நம்ம வந்து கேர் எடுத்துக்கணும். பிறகு வந்து தூங்காமையே இருக்கக்கூடாது, கொஞ்சம் தூங்க ஆரம்பிக்கணும், கொஞ்சம் தூங்க ட்ரை பண்ணுவோம். நம்ம வயிற்று உபாதைகளிலிருந்து நம்மளை இது பண்ணிக்கணும். அப்புறம் வந்து சடனாக வந்து மற்றவர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களை பார்த்தா இந்த செகண்ட் செக்மெண்ட்லலாம் உங்களை பார்த்தோன்னு வச்சுங்களேன், இவனை ஏதோ மந்திரிச்சு விட்டாங்களோ, ஐயோ ஏதோ வச்சு விட்டாங்களா செய்வனே அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நம்மளே பார்த்தா வந்து தூங்காத பேய் மாதிரி பண்ணிக்கிட்டே ஆயின்னு பேய் மாதிரி வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? வெறித்தனமா அப்படி பார்த்தாலே யாராவது வந்து எப்படி இருக்கேன்னு நல்லா இருக்கேன் அப்படின்னா, ஏன்னா அந்த உத்வேகம் ஒரு மாதிரி எல்லாமே பணம். அது ஒரு உதாரணத்தை சொல்றேன், பணம் தான் என் வாழ்க்கைன்னு மனுஷனை எல்லா பக்கமும் போட்டு அடிச்சா யாருதான் தாங்குவா? கடைசியில் வந்து விரக்டை மரக்கட்டை ஆகி பணம் சம்பாதிக்கக்கூடிய மிஷினா மாறிடுறோம். அதனாலதான் பாருங்க, தீபாவளி என்னைக்கும் பாருங்க ஜாபுக்கு போயிட்டு கடையில ஓபன் பண்ணி கடையில உட்காந்துட்டு இருப்பாங்க சில பேர்லாம். ஏன்? வாழ்க்கையை வந்து பணம்னு சொல்லி சொந்தத்துல பணம் எங்க போனாலும் பணம் தான் ஏன் கேட்குறீங்க? அந்த பணம் நான் பணத்தோடையே வாழ ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு மற்ற சுகங்களை வந்து விட்டுட்டு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிஷினா மாறக்கூடிய நேரம் இந்த ராகு. அதனால கொஞ்சம் நம்ம வந்து நம்மளை இழந்துடாம பார்த்துக்கணும். ராகு வந்து அப்படியே நம்மளை இப்படி போட்டு அப்படியே இது பண்ணிவிடும், லாக் பண்ணிடும். ஆனால் நம்மளை இழக்க வேண்டாம், நம்முடைய சொந்தங்களை. இதுதான் மிஸ்டேக். இந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்? வாழ்க்கை துணையை வந்து நோகடிச்சிருவோம். குழந்தைகளை நோகடிக்க முடியாது, ஏன்னா குழந்தைகளுக்கு குரு இருக்கிறார், குரு பார்த்துக்குவார். இருந்தாலும் பாதுகாக்கப்படும். ஆக இதுக்கே நான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டேன். சரி, அடுத்த தலைப்பு என்ன? தொழில், ஜாப். சொந்த தொழில் ஃபேண்டாஸ்டிக்கா உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான அத்தனை எக்யூப்மெண்ட்ஸும் ஆள் பலமும் பணபலமும் பிறகு வந்து என்ன சொல்றது செல்வாக்கு பலமும் இதெல்லாமே வரும், அதிகார பலமும் கிடைக்கும். அதனால சொந்த தொழில் என்ன தொழிலா இருந்தா என்ன எல்லாமே பக்காவா இருக்கும். அதுலயும் குறிப்பாக நீங்க போகணும். கீழே வந்து நீ போன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த இடத்துக்கு நீங்க போய் முடிவெடுக்கிற இடத்துல நீங்க போங்க. பேசுறதெல்லாம் உங்களுக்கு பதிலாக நீங்களே பேசுங்க. உங்களுடைய கம்பெனியுடைய சார்பா நீங்க பேசுங்க. அதுதான் மெயின் எல்லா ஜாபுக்கும். சரி, எந்த ஜாபுக்கு டிராபேக் இருக்கு அப்படின்னு கேட்டா, 2ஆம் இடத்துல சனி இருக்கிறாருனாக்கா ஃபினான்சியல், இந்த ஃபைனான்ஸ் பண்ணுபவர்களுக்கு லாபமும் இருக்கும், கொஞ்சம் சிலதெல்லாம் பேக்லாக் ஆகி வெளியில போய் பணம் லாக் ஆகிக்கும். அது வந்து 2வது செக்மெண்ட்ல தான் அப்படி நடக்கும். கொஞ்சம் வந்து நம்ம ஜாக்கிர 2வது செக்மெண்ட் எப்போ? டிசம்பர்ல இருந்து அடுத்த வருஷம் ஜூலை வரைக்கும். அப்போ கொஞ்சம் போய் நம்ம கொடுக்குற பணம்லாம் வெளியில போய் லாக் ஆகிக்கும். மற்ற பிசினஸ் மேனுக்கும் அப்படிதான் ஆகும். ஆனால் அந்த பணம் 3வது செக்மெண்ட்ல திரும்பி வந்துடும். கவலைப்பட வேண்டாம். யாராலையும் ஏமாற்றப்பட முடியாதவர்களாக நம்ம இருப்போம். ரொம்ப உஷாரா இருப்போம், ரொம்ப 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 உஷாரா இருப்போம். அதுதான் ப்ராப்ளமே. தூக்கமே வராது, அவ்வளோ கான்சியஸ். அதான் ராகு. பரவாயில்ல. ஆனாலும் வந்து கும்பராசி அன்பர்கள் இப்பொழுது ஒரு படைப்பாளியாக, ஒரு ஸ்தாபகராக, ஒரு மெசேஞ்சராக, ஒரு ஆர்கனைசராக, ஒரு வெற்றியாளனாக வடிவெடுக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ராகு பயிற்சியில் நடக்கும் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. சொந்த தொழில சொல்ல முதலாளியாக. அப்புறம் ஒர்க் ஜாப் விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா, தனியார் ஜாப் வந்து நீங்க வந்து அதாவது அரபுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல வளர்ச்சி எல்லாமே கிடைச்சிடும். பிறகு யூரோப் கண்ட்ரீஸ்ல இருப்பவர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஃபாரின்ல இருப்பவர்களுக்கு, இப்ப ஏற்கனவே ஃபாரின்ல இருக்கிறோம், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையா இருக்கிறது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த சூழ்நிலையை எதிர்த்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அதுலேயும் வந்து ஐடியில் இருப்பவர்கள், பிறகு ட்ரேடிங்ல இருப்பவர்கள், பிறகு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுல இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு சரியான ஒரு அமைப்பு. மேக்சிமம் வந்து இந்த கும்ப ராசியினர் வந்து ஆர்மியிலேயோ அல்லது வந்து ஏர்ஃபோர்ஸ்லயோ நேவிலையோ இருந்தா முக்கியமான பொறுப்புகளை எடுத்து சாதிக்கக்கூடியவர்கள். சுவாமிஜி சாதிப்போம், ஆனா அவர்கள் வாழ்க்கை லாஞ்சிவிட்டி எப்படி இருக்கும்? தீர்காயுளுடன் இருப்பார்கள்னாக்கா அசைக்க முடியாது சார். 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறது ஆயுள் கூட. அவர் எந்த படையில எங்க எதிரிகள் முன்னாடி நின்னாலும் கூட அவனுடைய குண்டு வந்து இவனை துளைக்காது. என்ன அவ்வளவு தைரியமா அப்படின்னாக்கா, சனி ஆயுளை காப்பாற்றுவார். அதனால அதுல வந்து கவலையே பட வேண்டாம். ஜாப்லயுமே வந்து எல்லாத்துலயும் கோல வச்சக்கூடிய ஒரு மாதிரி பயம் வந்துடும் எல்லாருக்கும். இவருடைய கும்பராசியினுடைய இந்த பூர்வ பாத்திரபதத்துல, அதாவது பூரட்டாதியில பிறந்தவர்களை பார்த்தோம்னாக்க வந்து ஒரு அப்பா பயங்கர ஜீனியஸ், இவர்கிட்ட வம்பு வச்சு கூடாதுன்னு வரும். இதுவே சதபிஷா நட்சத்திரத்துல இருக்கிற பிறந்தவர்களை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன்,
அவர்களுடைய ஆஃபீஸ்லேயோ அவருடைய ஜாப் பண்ணுற இடத்துலையோ அவர்களுடைய பொசிஷனையோ பார்த்து ஐயோ கிட்ட நெருங்கக்கூடாது, ஐயோ புல்டோசர் மாதிரி எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. இதுவே அவிட்ட நட்சத்திரக்காரனாக்கா ஆளையே காலி பண்ணிடுவான். அப்படி பயம் எதிராளிக்கு கூட இருப்பவர்களுக்கும் எதிராளிகளுக்கும் பயம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மாறிடும். சுவாமிஜி கொஞ்சம் நீங்க எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ற மாதிரி இல்லைன்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே நடக்கக்கூடியதை சொல்றேன். ஆக பிசினஸ்ல யாராலையும் உங்களை பீட் பண்ண முடியாது, கம்பீட் பண்ண முடியாது, நேரில் நிற்க முடியாது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. அது தொழிலையும் அப்படிதான். இதுல கொஞ்சம் ஓவரா போயிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஹீரோவா இருந்து ஆன்டி ஹீரோ மாதிரி வில்லனாகவே மாறக்கூடிய சில விஷயங்களும் அமைஞ்சுடுது இரண்டாவது செக்மெண்ட்ல. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா வழிபாடு, அம்பிகையினுடைய வழிபாடு. சக்தி ஒரு ஒரு சக்தி ஒரு எனர்ஜி கிடைக்குதுன்னாக்கா அதை நான் நல்லபடியா பயன்படுத்தி என்னையும் உருவாக்கணும், அடுத்தவர்களுக்கும் உதவணும் இல்லையா. என்னையும் உருக்குலைச்சிக்கக்கூடிய சம்டைம்ஸ் அந்த மாதிரி வரும். அதனால ராகு இரண்டு பக்கமும் கத்தி மாதிரி எந்த பக்கமும் ஹேண்டில் பண்ணினாலும் நமக்கு பாதகம் வந்துடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஆக பிசினஸ் இதுதான் அதுதான் நான் சொல்லலை, எல்லாமே ஃபென்டாஸ்டிக். உங்களுடைய உழைப்பை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறது. என்ன சுவாமிஜி வித்தியாசமா சொல்லிட்டேன்னாக்கா அதுதான் உண்மை. இதுல முக்கியமாக எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல இருப்பவர்கள் கொஞ்சம் லா சம்பந்தப்பட்ட சில சங்கடங்களை சந்திருக்கக்கூடிய ஒரு அவசியம் ஏற்படும். லாயர்ஸுக்கு ரொம்ப நல்ல ஒரு டைம். ஜட்ஜாக மாற வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு கண்டிப்பாக காளியினுடைய உபாசனை தேவை. ஏனென்றால் ராகு ரொம்ப ஃபோர்ஸ். நம்ம கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் அந்த ஒரு நிதானத்தோட கொடுக்கணுமா இல்லையா, அங்க கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதனால காளியனுடைய உபாசனை த பெஸ்ட் உபாசனை அவர்களுக்கு. அடுத்தது உறவுகள். உறவுகள்ல கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள எப்பயுமே விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கணும். இரண்டு பேருமே சேர்ந்து அம்பிகையை வழிபடுங்கள், அதுதான் நம்மளை காப்பாற்றும். குழந்தை வரம், குழந்தையினுடைய உறவுங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும். எவ்வளவு சண்டை அப்பா அம்மாவுக்கு நடுவில் இருந்தாலும் குழந்தைக்காக நம்ம வாழணும்னு சமாதானம் ஆகிவிடுவார்கள். புதிதாக குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு குழந்தை வரமானது கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பிறகு திருமணம், அயலாருடன் அதாவது வேறு நாட்டவரோட திருமணம் உடனடியாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு. லவ் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருக்கோம், திருமணம் ஏற்பாடுகள் நடக்குமா, தாராளமா திருமணம் நடந்துரும். மூத்த சகோதரன் மற்றும் இளைய சகோதரருடைய உறவு ரொம்ப நல்லா இருக்கும். நட்பு உறவு தான் நான் சொல்லிட்டேன் முதல்லயே, கொஞ்சம் இடக்கா இருக்கும். இருந்தாலும் முதல் செக்மெண்ட்ல நட்பு எவ்வளோ ஒரு நீங்க ரொம்ப ஆபத்துல இருந்தாலும் நட்பு கை கொடுக்கும். அதாவது முதல்ல 200 நாட்கள் 199 நாட்கள் 6 மாதம் அவர் குருவனுடைய நட்சத்திரம் இருக்கிறாரு இல்லையா. அதனால அதாவது டக்குன்னு முன்னாடி நிற்பான் நண்பன். அதனால நட்பு உறவும் முதல்ல நல்லதா இருக்கு. அதாவது இரண்டாவது செக்மெண்ட்ல நட்பு உறவுக்குள்ள கொஞ்சம் விரிசல் வரும். அது நம்முடைய கவனக்குறைவாக தான் வருகிறது. அதை நம்ம சரி பண்ணிட்டாலே போறோம். எதிரிகள் உறவு நிற்காது, மாறி விடுவார்கள். ஏனென்றால் அவர்களோட நம்ம ஒரு பெரிய ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு சோர்ஸா மாறிடுவோம். அதனால அதை பத்தி கவலை கிடையாது. தந்தையுடைய உறவு, தந்தையினுடைய உடல்நிலைக்கு கொஞ்சம் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல இதுல இன்னொரு விஷயம் சொல்ல சங்கடப்பட வேண்டாம். நமக்கு நம்முடைய உறவு நம்மளுடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பார்க்கணும். கொஞ்சம் ரொம்ப உக்கரப்படுத்திட்டு இருந்தா உடம்பு கெட்டுப்படும். அப்புறம் சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா எதுக்கு ஆப்ரேஷன் பண்றோம் என்ன அப்படிங்கறது ஜாக்கிரதையா பார்த்துட்டு தெரிந்த டாக்டர்கள் மூலியமாக பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. ஏன்னா தவறான ட்ரீட்மெண்ட் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ராகு இருக்கும்போது அந்த மிஸ் கால்குலேஷன் ஆடும். ஆமா, அதனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இதை தவிர்க்கணும் அப்படின்னாக்கா பைரவருடைய உபாசனை, கால பைரவனுடைய உபாசனை உங்களை காப்பாற்றும். சரி, அடுத்தது படிப்பு. படிப்புல என்ன அப்படின்னு கேட்டா நீங்க ரொபாட்டிக் படிக்கலாம், விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கலாம், பிலிம் இண்டஸ்ட்ரியை படிக்கலாம். எல்லா நிழல் கல்விக்கும் ஜம்முன்னு படிக்கலாம். நார்மலான கல்வி அப்படின்னா ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ரொம்ப நல்லா படிக்கலாம். MBA பிசினஸ் ரிலேட்டட், இதெல்லாம் அதாவது எல்லாமே பிசினஸ் ரிலேட்டட், ஆர்டிஃபிஷியல் ரிலேட்டட். டாக்டர்ஸ்லையும் கூட பிளாஸ்டிக் சர்ஜரனா மாறுறது, ரைட்டா. அப்புறம் ஸ்கின், அது என்ன டெர்மட்டாலஜிஸ்டா அந்த மாதிரி மாறுறது, பல்லுக்கு டென்டிஸ்டாக மாறுவது, ஒரு அழகுபடுத்தக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியலான அந்த ஒரு விஷயத்தை உருவத்தை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு டாக்டரேட் இருந்தாலும் அந்த ஒரு மெடிக்கல் இருந்தாலும் அதை படிக்கலாம். நல்லபடியான வாய்ப்பு உண்டு.
வெளிநாடுகளில் படிப்பவர்கள் பிரச்சனைகளுக்கு போய்விடக்கூடாது. நான் போராட்டம் பண்றேன், அந்த இதை பண்றேன்னு போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். பிஹெச்டி பண்ணுபவர்களுக்கெல்லாம் இது தங்கமான நேரம். அதே போன்று பிஜி பண்ணுபவர்களுக்கும் இது தங்கமான நேரம். இதுல மெயினா மரைன் இன்ஜினியரிங், கடல் துறை சார்ந்த, அதாவது நீர் சார்ந்த படிப்புகள்லாம் இதுதான் பெஸ்ட் டைம் நான் சொல்லுவேன். ஆமா, உங்களுக்கு நல்லபடியா வேலையும் கிடைச்சிரும். அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் ஆசிலேஷன் இருக்கிறது. நீங்க எதிர்பார்த்தது ஒன்று கிடைச்சது ஒன்றா இருக்கும். இருந்தாலும் மேற்கொண்டு படியுங்கள், உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும். தொழில் சார்ந்த கல்விகள் அத்தனையுமே சக்சஸ் உண்டு. அக்ரிகல்ச்சர் கும்பராசிக்காரர்கள்ல அதுவும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ஆகிய அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு அக்ரிகல்ச்சர் படிங்க, உங்களுக்கு எதிர்காலம் நிறைய உண்டு. ஏன்னா அதுல நிறைய மாடர்ன் டெக்னாலஜி வந்துருச்சு, நிறைய பக்காவான விஷயங்கள் அதுல உண்டு. கடைசிக்கு வந்துட்டோம், சொத்துக்கள். அதாவது நீங்கள் சொத்துக்கள் இந்த 1.5 வருஷத்துல நிறைய சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் பிளான் பண்ணணும். உங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஆலோசகர் வேணும். நீங்க உங்களுக்குன்னு ஒரு சரியான ஒரு அட்வைசர், ஒரு வயதான ஒரு அட்வைசர் வேணும். அது அதாவது சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எப்படி அதை நம்ம பத்திரப்படுத்துறது, அதை எப்படி வருமானத்துக்கு உண்டான அளவுக்கு பண்றது அப்படின்னு சொல்லி இந்த ஃபினான்சியல் மேட்டர்லாம் நல்ல, ஏனென்றால் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் ஓட்டக்கையாடும். ஏன் அப்படின்னா அவர் 12க்கு உண்டானவர் இல்லையா. மகரம் 12ஆம் இடம் தானே உங்களுக்கு கும்பத்துக்கு. அப்படிங்கும்போது நம்ம சில இதெல்லாம் வேஸ்டா போயிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால நல்ல ஒரு ஃபைனான்ஸ் அட்வைசர் வேணும் உங்களுக்கு. அப்படி வச்சுட்டீங்கன்னா பணம் நல்லபடியாக பணம் சேர்ப்பது, சொத்துக்கள் வாங்குவது. 3ஆவது செக்மெண்ட் ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும் அந்த 147 நாட்கள் இருக்கு இல்லையா, சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆக இந்த ராகுவாகப்பட்டவர் சிறிது அமைதியின்மையை கொடுத்தாலும் உங்களை மிக ஆற்றல் உள்ளவராக, அதே போன்று ஆக்ரோஷம் உள்ளவராக, நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபவுண்டராக, ஒரு ஸ்தாபனம் செய்யக்கூடியவர்களாக, வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போன்ற குறிக்கோளை அடைபவராக நீங்கள் இருக்க போகிறீர்கள் அப்படின்னா மிக இல்லை. ஆக கும்பராசிக்காரர்களுக்கு என்னுடைய பூரணமான வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். வெற்றி பெறுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.